ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நம்மளுடைய சிஎம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செஞ்சுட்டு வராரு. அந்த வகையில் அரசு ஊழியர்களையும் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுருக்காரு. அதாவது டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அகவிலைப்படியை 2% உயர்த்தியிருக்கிறாரு. ஏற்கனவே இது உயர்ந்தது எல்லாம் சேர்த்து 58% இருந்துச்சு. இப்போது நம்ம சிஎம் அவர்கள் உயர்த்தின அந்த 2%த்தையும் சேர்த்து 60% உயர்ந்திருக்கு. இந்த டிஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கவர்மெண்ட் ஸ்டாஃபு பென்ஷன் வாங்குறவங்க இவங்களுக்கு எல்லாம் எப்படின்னா வருஷத்துக்கு 2 டைம் இந்த டிஏ போடுவாங்க. ஏன்னா வருஷம் விலைவாசி எல்லாம் உயர்ந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்கு இவங்களுடைய செலவினங்களை கொஞ்சம் ஈடுகட்டுறதுக்காக இதை போடுவாங்க. ஸோ அப்படி போடுறப்ப இந்த வருஷத்துக்கு இந்த மே மந்த் போட்டிருக்காங்க. ஆனால் இது எதுலேருந்து அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்தே அப்ளிகபிள். ஸோ நான் இதை படித்தனாலே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 58% உள்ள அகவிலைப்படி 1/1/2026 முதல் 60% உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரான திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு மக்கள் நலனை முன்னிறுத்தி மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து செயல்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள உறுதிமொழி அளித்திருக்கு. இந்த திட்டங்களை வடிவமைக்கிறதுலையும் அதை முழுவீச்சில் நடைமுறைப்படுத்துறதுலையும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகித்து வராங்க. அவங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு 1/1/2026 முதல் 58% உள்ள அகவிலைப்படி 60% உயர்த்தப்பட்டிருக்க இந்த நிலையில் மாநில அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களும் அதனால் பயன்பெறக்கூடிய வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதனை கனிவோடு பரிசீலித்து 1/1/2026 முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கும் அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க ஆணையிட்டிருக்காரு. இதனால் 58% இருக்கிற அகவிலைப்படி 2% உயர்ந்து 1/1/2026 முதல் 60% உயர்த்தி வழங்கப்படும். ஸோ இந்த அகவிலைப்படி உயர்வால் கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவாங்க. இதனால் ஒரு ஆண்டுக்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கு பார்த்தோன்னா அரசாங்கத்துக்கு 1230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும். அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நலன் கருதி இதற்கான கூடுதல் நிதியை அரசு ஒதுக்கீடு செஞ்சுருக்கு. இது ஒவ்வொரு வருஷமும், அதாவது டிஏ அப்படின்னு பார்த்தோன்னா எப்போவுமே அந்த 2% உயர்த்திட்டே வருவாங்க. ஒரு வருஷத்துக்கு 2 டைம் டிஏ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஜனவரியிலேருந்தே மோஸ்ட்லி அதை கால்குலேட் பண்ணிடுவாங்க. இப்போது மே மந்த் இல்லைங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று இந்த மே மந்த்தே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கான அகவிலைப்படியை அரியராக போட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த்து ஜூனில் சேர்த்து போட்டுருவாங்க. இப்போ மேக்கு ஏற்கனவே இருக்கிறதுல 2% இன்க்ரீஸ் பண்ணி போட்டு விடுவாங்க. அண்ட் இது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பென்ஷன் வாங்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸ். ஏன்னா நிறைய பேர் மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் வாக்களிச்சிருந்தாங்க. அதுக்கு காரணம் முந்தைய அரசு மேலே இருந்த அதிருப்தி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ டீச்சர்ஸு, கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்பினாங்க. அவங்க விரும்பின மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஸோ இவ்வளோ சீக்கிரமாகவே அவங்களுக்கு டிஏ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பட் இட்ஸ் அ குட் மூவ். ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் பீப்புளையும் நம்மளுடைய சிஎம் அவர்கள் கவனிச்சுட்டு தான் வராரு. அதே போல் அவங்களுக்கு எது நல்லது அப்படிங்கிறத பார்த்து பண்ண ஆரம்பிச்சிட்டு வராரு. ஸோ தேங்க்யூ.